ஏண்டா ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியே, அதோட ரிசல்ட் எப்போ வரப்போகுது? அடுத்த வாரம் வருதுப்பா. சரி, ஒருவேளை அந்த காம்படிஷன்ல ரிசல்ட் சரியா வராம ஊத்திக்கிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? ஊத்துனதுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. ம் அதெல்லாம் ஒன்னும் ஊத்திக்காது. அவன் ஜெயிப்பான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ம் ஜெயிப்பான் ஜெயிப்பான், பார்த்துக்கிட்டே இரு. எனக்கு அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. என்னடா முறைக்கிற? நான்லாம் ஒன்றும் உங்களை முறைக்கலையே. இல்ல, பார்த்துக்கிட்டே இருக்க, முறைச்சுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? நான் முறைக்கலப்பா. நான் உங்களை சாதாரணமாக தான் பார்க்குறேன். அதுவே உங்களுக்கு முறைக்கிற மாதிரி தெரிஞ்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா வீடான வீட்டில் ஏன்டா சாப்பிட்றப்ப இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக சாப்பிடுங்களேன். கோபி, பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டா தெரியுமா? ஓ அம்மா, அப்படியா? என்னைக்கு? வர வெள்ளிக்கிழமைடா. ஓ சூப்பர்மா. என் பாக்கியா, அதான் மசாலா பொடியெல்லாம் வித்துட்டல, அப்புறம் என்ன பிசினஸ் தனியா தொடங்க போறேன்னா என்ன ஆபீஸ் பார்த்து தொடங்க போறியா? இல்லடா, மிஷின்லாம் வாங்கியிருக்கா. அதுக்கெல்லாம் பூஜை போட்டு தொடங்கணும்ல. ம், அத என் பேர்ல தான் தொடங்க போறா. ஓ ம், அத சொல்லுங்க. பாட்டிக்கு அதுதான் பயம், அப்படிதானே? ஆமா, நல்லா போகணும்ல. வெள்ளிக்கிழமை தான் வச்சிருக்கீங்க. சரி, ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அன்னைக்கு என்ன பண்ண போற? ஆ, அத்தையோட பேர்ல ஈஸ்வரி மசாலான்னு வெளியில போர்டெல்லாம் வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு சின்னதா ஒரு பூஜை பண்ணி மிஷினை ஓட வைக்கணும். இது ஏன் ஐடியா தான். அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது 4 பேருக்கு தெரியும். சும்மா நான் மசாலா விற்கிறேன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். ஆ, அன்னைக்கு நான் யாரை கூப்பிட போறேன்னு சொல்லுங்க. அதான் சொன்னியேமா, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட போறேன்னு திரும்பவும் கேக்குற. இல்லடி, அன்னைக்கு சீஃப் கெஸ்டா நான் யாரை கூப்பிட போறேன்னு சொல்லுங்க. என்னம்மா, வேலைக்கு ஏத்தி பக்கத்து வீட்டுல ஒரு 4 பேரை கூப்பிட போற? அப்படியே சீஃப் கெஸ்ட்னு பெருசா பேசிட்டு இருக்க. அதான்டா, மிஷினுக்கெல்லாம் ரிப்பன் கட்டி ஓபன் பண்ண போறாளாம். பாட்டி பேர்ல ஆரம்பிக்கிறோங்கிறதுனால பாட்டியும் இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரே குஷி தான் இல்ல பாட்டி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. அது யாருன்னு நீங்க யாரும் கேட்கவே இல்லையே. ஷூ. பாக்யா, கேட்டாதான் சொல்லுவியா? என்ன பெரிய சஸ்பென்ஸ், சொல்லு. யாரை கூப்பிட்டுருக்க? வேற யாரும் இல்லைங்க, ராதிகா தான். வாட்? அதாங்க ராதிகா, இப்ப கூட குன்னக்குடியில பார்த்தோம்ல. டாடி எங்கம்மா பார்த்தாரு? அவங்க வரும்போது தான் டாடி எஸ்கேப் ஆயிட்டாரு. அதான் என்னன்னு தெரியல, அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க கரெக்டா எங்கேயாவது போயிடுறீங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? ஆமா, அவங்க தான் வர போறாங்க. அவங்க தான் இங்க வந்து தொடங்கி வைக்க போறாங்க. ஏன் பாக்யா, இதெல்லாம் வேணுமா? ஏன்டா? கோபி, பாக்கியாக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது அந்த ராதிகா. அதுவும் போக ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த பொண்ணை கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? கூப்பிடலாமே. இல்ல வேண்டாம். எதுக்காக தேவையில்லாதவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு? அவங்க தேவையில்லாதவங்கன்னு நீங்க எப்படிப்பா முடிவு பண்ணுவீங்க? அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க தேவையா இல்லை தேவையில்லையாங்கிறது அம்மா தான் முடிவு பண்ணணும். இது ஏன் வீடு, மறந்துடாதீங்க. இங்க யார் வரணும் போகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். புரியலங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்கு?
அதானே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வராங்க, இதுல ராதிகா வரப்போறா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? கோவலாம் இல்லம்மா, எதுக்கு தேவையில்லாம இந்த ராதிகான்னுட்டு எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அதான் எரிச்சலா இருக்கு. அவங்க எனக்கு செஞ்ச உதவி அப்படி. எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்லதாவே படல. விடு கோபி, எல்லாத்துக்கும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? ஏன்பா, அவ லோனுக்கு அலைஞ்சப்ப ராதிகா தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு வந்து விளக்கேத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லையா? ஆமா அங்கிள், கரெக்ட் தான் அது. அப்பா, அவங்க நல்லவங்கப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களே பண்ணட்டுமே. சரி, என்னவோ பண்ணுங்க. அப்பா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ராதிகா இந்த வீட்டுக்கு வர்றதா இல்ல அம்மா இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதா? டேய், என்ன உளறிட்டு இருக்க? ராதிகாவை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. அவங்க யாரும் கூட எனக்கு தெரியாது. அவங்க வரதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. டேய், மெதுவா சாப்பிட்றா, தொண்டையில சிக்கிக்கிட்ட போகுது. சரியா? மிஸ் யூ ஜெனி. மிஸ் யூ டூ சரியா. ஒரு நாள் கூட உன்னை விட்டு இருக்க முடியல ஜெனி. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சரியா. நீ இங்க இருந்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப. ஆனாலும் நீ இல்லைன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ரூம்குள்ள வரதுக்கே பிடிக்கல. நைட்டு தூங்கறதுக்கும் பிடிக்கல. நீ இல்லாம என்னால தூங்க கூட முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எப்படா நீ வீட்டுக்கு வருவேன்னு. சேம் ஜெனி. யூனோ, அங்க ரூம்ல என்னாலையும் தூங்க முடியல. நீ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒரு 2-3 நாள் ட்ரிப்னு வையேன், கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். நெக்ஸ்ட் ட்ரிப் என்னையும் கூட்டிட்டு போறியா? எனக்கு இங்க வீட்லயே இருக்க போர் அடிக்குது. நானும் நினைச்சேன் ஜெனி, நெக்ஸ்ட் ட்ரிப் போகும்போது கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? சரி, வா உட்காரு. ஹேய், என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சரியா, சூப்பரா இருக்கு செலக்ஷன். ஆமா, உனக்கு இவ்ளோ நல்லா புடவெல்லாம் செலக்ட் பண்ண தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 hours எடுத்தேன் தெரியுமா? எங்க ஃப்ளைட்டை வர மிஸ் பண்ணிடுவோம்னு தோணிட்டே இருந்துச்சு. ஆனா எப்படியோ அதுக்குள்ள எடுத்துட்டேன். ரியலி? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் சரியா. என்ன? ஆண்டிக்கும் இதே புடவை வாங்கி இருந்திருக்கலாம்ல. ஹேய், அம்மா இதெல்லாம் கட்ட மாட்டாங்க. அம்மாவுக்கு தான் வேற புடவை எடுத்தான்ல, அப்புறம் என்ன? இல்ல சரியா, இதுக்கும் அதுக்கும் பிரைஸ் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. நீ ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆண்டி எதுவும் தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல? ஹேய், அதெல்லாம் அம்மா ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாம தப்பா நினைக்காத. இல்ல சரியா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ ஆண்டிக்கும் இதே பிரைஸ்ல புடவை எடுத்து இருந்திருக்கலாம்ல. இது வரைக்கும் உனக்கு வாங்கின பிரைஸ்ல எல்லாம் நான் புடவையெல்லாம் எடுத்ததே இல்ல. அம்மாவுக்கு நான் அந்த ரேஞ்சில தான் எடுப்பேன். ஆக்சுவலி உனக்கு இன்னும் நல்லா வாங்கலான்னு தான் தோணுச்சு. அதான் நீ இந்த மாதிரி ஸ்டைலிஷா தானே கட்டுவ. ஆமா, அம்மா எங்க போயிட போறாங்க? எங்கேயாவது சும்மா கடைக்கு போவாங்க. அதுக்கு இந்த புடவை போதாதா? உனக்கு புரியலையா சரியா? இப்ப என்னோட டாடி அவருக்கு ஒரு நல்ல ஷர்ட் வாங்கிட்டு உனக்கு சும்மா ரோட்ல இருக்கிற 400 ரூபாய் ஷர்ட் வாங்கி கொடுத்தா உனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அதே மாதிரி தான் இதுவும். உன் டாடியும் வெளியில போறாரு, ஆபீஸ்க்கு போறாரு, நானும் வெளியில போறேன். அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இப்ப அம்மா வீட்ல தானே இருக்காங்க. அது இல்ல செழியா, Dress நீ தனித்தனியா கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆண்டிக்கு கொடுத்துட்டு எனக்கு நீ ரூம்ல வச்சு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. நீ ஒரே இடத்துல வச்சு ஓபன் பண்ற. அதுக்கும் இதுக்கும் இவ்ளோ பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்போது
ஜெனிக்கு மட்டும் நல்லா வாங்கிட்டு நமக்கு மட்டும் இப்படி நல்லா வாங்கி தரலன்னு ஆண்டி நினைக்க மாட்டாங்களா? அம்மா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நீயா தேவையில்லாம எதுவும் கிரியேட் பண்ணாத. சரி செழியா, இந்த தடவை வாங்குனது ஓகே. இனிமே இப்படி வாங்காத சரியா? நான் எவ்வளவு ஆசையா தெரியுமா இந்த புடவையை வாங்கிட்டு வந்தேன். உனக்காக 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன். எவ்வளவு ஒர்க் இருந்துச்சு தெரியுமா? என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் கிளம்பியே போயிட்டாங்க. ஃப்ளைட்டே மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஏதாவது நல்லதா வாங்கி கொடுக்கணும்னு அதை நான் சூஸ் பண்ணேன். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி சண்டை போடுற பாரு. ஐயோ, நான் சண்டைலாம் போடல செழியா. எனக்கு தோணுச்சு சொன்னேன். எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு ஜெனி. உன் விஷயத்துல நான் எவ்வளவு அன்பா கேரிங்கா இதெல்லாம் பண்றேன். அது உனக்கு தெரியவே இல்லைல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க. செழியா, சாரி, தப்பா நினைக்காத. நான் உன்னை குத்தம் சொல்றதுக்காகலாம் சொல்லல. எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன், அவ்வளோதான். இத பாரு ஜெனி, நம்ம இடையில அம்மா வரது இதுவே லாஸ்டா இருக்கட்டும். திரும்ப திரும்ப அம்மாவை இதுல கொண்டு வராது ஜெனி. என் அம்மாவுக்கு என்ன பண்ணணும், என்ன வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்களை இவ்வளவு நாள் நான் எப்படி நடத்தணும்னோ அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவங்களை எப்படி நடத்தணும்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத. செழியா, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. நீ அப்படிதான் சொல்லிட்டு இருக்க ஜெனி. என் அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், எப்ப வாங்கி கொடுக்கணும், எவ்வளவு வாங்கி கொடுக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தர புடவை நல்லா இருக்கணும்னு தேடி பிடிச்சு வாங்கினா உன் ரியாக்ஷன் இவ்வளவு கேவலமா இருக்கு. சாரி செழியா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் தப்பா புரிஞ்சுக்கல, நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வீணா சண்டை போட்டுட்டு இருக்க. வீட்டுல வேற யாருக்கும் நான் எதுவும் வாங்கல. இனியா கூட வாங்கல, பாட்டிக்கும் வாங்கல. அம்மாவுக்கு தானே வாங்கினேன். பாட்டி கேட்டாங்களா? அம்மாவுக்கு தானே வாங்கினேன், ஏன் பாட்டிக்கு வாங்கலன்னு கேட்டாங்களா? இல்ல இனியா கேட்டாளா? இல்ல இல்ல, எனக்கு அம்மாவுக்கு அவளுக்கு தான் வாங்கி தர தோணுச்சு. இது என் அம்மாவுக்கும் எனக்குமான விஷயம். அம்மா, நீ எதுக்கு எல்லாத்துலயும் வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ஜெனி, இதை இதோட ஸ்டாப் பண்ண. இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பயங்கர கோவமா வருது. சாரி, இனிமே நான் எதுவும் கேட்கல. எனக்கு தோணுச்சு நான் கேட்டேன். ப்ளீஸ் ஜெனி, இந்த விஷயத்துல என்கிட்ட எதுவும் பேசாத. என்ன ஏதோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. ஐயோ இல்ல செழியா. ப்ளீஸ் ஜெனி, இனிமே இதை பத்தி பேசாத. சரி, நான் பேசல, நீ கோச்சிக்காத. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தனா கண்டிப்பா கோச்சுப்பேன். நான் தான் பேசலன்னு சொல்றேன்ல. சாரி, கோச்சிக்காத சரியா? சாரி. சரி, நீ படு, நான் வந்துடுறேன். சீஃப் கெஸ்டா நான் யாரை கூப்பிட போறேன்னு சொல்லுங்க. வேற யாரும் இல்லைங்க, ராதிகா தான். ராதிகாவை வரவிடாம பண்ணணுமே. என்னடா பண்ணலாம் கோபி? பாக்யா கிட்ட சென்டிமெண்டா பேசினாதான் இதெல்லாம் வேலைக்காகும். கமாண்டா கோபி, திறமையை காட்டு. பாக்யா, என்னங்க, ஏதாவது வேணுமா? குடிக்க தண்ணி தரியா? தரேங்க. ஏய், இப்ப இல்ல, மேல ரூம் கொண்டு வரியா? சரிங்க, நான் தூங்க போகும்போது கொண்டு வரேன். இல்ல, இப்ப கொண்டு வர முடியுமா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க எடுத்துட்டு போறீங்களா? பாட்டில தரேன். ஏன் பாக்யா, நான் கூப்பிட்டா வரமாட்டியா? அது கொஞ்ச நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசலான்னு கூப்பிட்டேன். வாயேன். பாக்யா, என்ன பாக்குற?
ஆம், அ, நீங்க என்னதான் கூப்பிட்டீங்களா? உன்னை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட போறேன்? வா பாக்யா, ரூம்க்கு வா. உன் கூட பேசணும். உன் கூட உட்காந்து பேசி எவ்வளோ நாளாச்சு. ஆ, வா, ஓகே? இது என்ன கடவுளே? ஆ, ம், ஆ, வெளிய ஏதோ மழை பெய்யுதா? ம், இப்படிலாம் கூட நடக்குமா? என்னாச்சு இவருக்கு? ஆ, ம், ஆ, என்னங்க? ஏய், தேங்க்யூ ஸோ மச். உட்காரு. ஆ, இல்லங்க, எனக்கு கீழே வேலை இருக்குங்க. ஏய் பாக்யா, 1 மினிட் ப்ளீஸ். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஆ? ஏன் நிக்கிற? உட்கார் பாக்யா, உட்கார், வா உட்கார். இது உன்னோட ரூமு. ஆ, ஏய், என்னோடதா? அப்புறம் பாக்யா, நல்லா இருக்கியா? என்னங்க, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். ஏன் கேக்குற? ஆ, இந்த மாதிரிலாம் நீங்க பேச மாட்டீங்களே, அதான். இது பாரு, இந்த மாதிரி நீ கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருந்தா நீ இப்படி ஒரு கேள்வியை என்னை பார்த்து கேட்டிருப்ப. என்ன பண்றது பாக்யா, எனக்கும் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கு. உன் கூட அன்பா பேசணும், உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும், உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். இப்படிலாம் என் மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றது பாக்கியா, டைம் இல்ல. டென்ஷன் டென்ஷன், வேலையில டென்ஷன், எப்ப பார்த்தாலும் மைண்ட் ஃபுல்லா டென்ஷன். அதுதான் என்னோட பெரிய பிரச்சனையே. என்னால வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ எழில் என்ஜினியரிங்கை விட்டுட்டு சினிமான்னு சுத்திக்கிட்டு செட்டில் ஆகாம அலைஞ்சிட்டு இருக்கான். இனியா வேற இப்பதான் படிச்சுட்டு இருக்கா. இப்போ எக்கானமி வேற ரொம்ப டல்லா இருக்கு. அந்த பிரச்சனையில தான், இந்த இந்த ப்ராப்ளம்ஸ்ல தான் என் மைண்டே ஒரு மாதிரியா இருக்கு. மற்றபடி உண்மையில அன்பெல்லாம் இல்லாம இல்ல பாக்கியா. எனக்கு ஏய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எவ்வளவு நல்ல பொண்ணு, சூப்பரா சமைக்கிற, எவ்வளவு அழகா வீட்டை கவனிச்சுக்கிற. நீ மட்டும் இல்லைன்னு வையேன், இந்த இந்த வீடே என் மேல விழுந்திருக்கும். ஐயோ, வீடு விழுந்திருக்குமா? ஆ? நல்லா தானங்க கட்டியிருக்கோம். குட் ஜோக், குட் ஜோக். அது இல்ல பாக்யா, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 10 வருஷம் இருக்கும். அந்த பொண்ணு வேலையும் செய்யல, ஹவுஸ் ஒய்ஃப். பட் அவங்க வீட்டில் சமையல் செய்யறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, குழந்தைங்களை கவனிச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற அந்த பொண்ணு வீட்டில் சும்மா தண்டமா இருக்கா. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற எல்லா டென்ஷனையும் என் ஃப்ரெண்டு தலையில போடுறா. பாவம் என் ஃப்ரெண்டு, ஆஃபீஸ் வீடுன்னு அவன் மல்லு கட்டுறான், பாவம். ஆனா நீ பாரு, இந்த வீட்டோட எந்த கவலையுமே எனக்கு தெரியாது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ற. போன வாரம் கூட உங்க ஆபீஸ் வேலைக்கெல்லாம் நான் எதுவும் உதவி செய்யலன்னு திட்டினீங்களே. ஏ பாக்யா, அதெல்லாம் ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்றது. ஏய், அதெல்லாமா இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருப்ப? என்ன நீ? ஏய், இது பார், எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எக்கச்சக்கமா பிடிக்கும். இங்க பாரு,
இப்போ நீ பிசினஸ் ஆரம்பிக்க போற. அதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்ன லோன் வாங்கி தர முடியுமான்னு கேட்ட. நான் அப்போ வேற டென்ஷன்ல ஏதோ அதை சரியா கவனிக்க முடியல. ஐ ப்ராமிஸ். அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி ரொம்ப எம்எல்ஏ கோவப்பட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஆனா நீ தான் அதை வேண்டான்னு சொல்லிட்ட. எனக்கு அது ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பாக்யா. பார்க்க போனா நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அந்த பணத்தை நான் தானே கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் இல்ல? ஆனா நீ யாரோ தாரிகா ராதிகா அதானே உங்க பேரு? ஆமா அதேதான். ராதிகா, நீ நீ அவங்க கிட்டலாம் போய் பணத்தை கேட்டு நின்னது எனக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா பாக்யா? நம்ப முடியலையா? ச்சே, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும், பணத்தை கொடுத்துருக்கணும். ஏன் அவங்க கண்டவங்களா உனக்கு உதவி செய்யணும்?